இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு ஏர் கூலர் வந்து வீட்ல எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு வாட்டர் கேனை தான் அடிக்க வச்சிருக்கோம். ஆனா வந்து இதுல வந்து கூலிங்கான ஏர் வந்து வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிம்பிளான ஏர் கூலர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த ஏர் கூலர் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடுகளில் டேபிள் ஃபேன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டேபிள் ஃபேனை வந்து எடுத்துக்கோங்க. இதுல தான் நம்ம வந்து அந்த இதை ஃபிட் பண்ண போறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து வாட்டர் கேன் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து தேவைப்படும். 10ல இருந்து ஒரு 15 வாட்டர் கேன் வந்து தேவைப்படும். ஸோ அதனால இதை வந்து பழைய எறும் கடைகளில் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க. வீடுகளில் இருந்தாலும் ஓகே தான். ஸோ சேம் சைஸில் வந்து வாட்டர் கேன் இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் பழையரும் கடையில் தான் போய் வந்து இந்த வாட்டர் கேன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து அட்டை வந்து தேவைப்படும். அட்டை வந்து சுற்றி வந்து வச்சு அந்த அட்டையில் தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்காக அட்டைகள் வந்து தேவைப்படும். ஸோ இதை வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி தான் செய்கிறோம். ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து இது ஒர்க்காக தான் செய்யும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அட்டை இருக்குல்ல, அட்டையில் வந்து நம்ம ஃபேனுக்கு அளவு வச்சு நம்ம வந்து வட்டமாக வந்து வெட்டணும். அது ஃபேனோட மேல் பாட்டை வந்து நீங்கள் கலட்டி எடுத்தாலும் சரி, இந்த பழைய ஃபேனை வந்து என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் அதை அளவு வச்சு நான் வந்து ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு வெட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்க் பண்ணதுக்கு அடுத்து கத்தியை யூஸ் பண்ணி வந்து இதை வெட்டிக்கலாம். நம்ம இதை வந்து வெட்டமோல கொஞ்சம் பார்த்து வந்து வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், கை எதுவும் வந்து வெட்டிக்கிறாதீங்க. இதை வெட்டினதுக்கு அடுத்து நம்ம வாட்டர் கேன் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுவோம். சரி, ஓகே, இதை வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம அழகாக வந்து வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து நம்ம வந்து இதில் வந்து அளவு வந்து வச்சு வந்து தான் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து வைக்கணும். ஸோ அதனால் வந்து வாட்டர் கேன் வந்து ஒரு 10-15 வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து அழகாக வந்து வெட்டணும். அது வந்து கரெக்டாக வந்து அந்த ஒரு கோடு அளவு வந்து இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வந்து வெட்டிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். சரி, ஓகே, இதே மாதிரி வந்து என்கிட்ட ஒரு 10 வாட்டர் கேன் கிட்ட இருக்குது. ஸோ அந்த எல்லா வாட்டர் கேனையும் ஃபஸ்ட்டு வந்து வெட்டி வந்து எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கடைசியாக வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டர் கேன் அளவு வச்சு நம்ம ரவுண்டு அளவு வந்து வச்சாலே போதும், நம்மளுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து எல்லா வாட்டர் கேனையும் வந்து நான் வெட்டி வந்து எடுத்துக்கிறேன். வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அடுத்து அதை வந்து மார்க் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் வந்து அளவு வந்து மேலே வந்து விட்டுருங்க. விட்டுட்டு கீழே வந்து ரவுண்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதை இதே மாதிரி வந்து அடுத்தடுத்து வச்சு மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து வந்து அதை வந்து ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம வந்து பார்த்து வந்து வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டும் போல் வந்து பார்த்து வந்து வெட்டுங்க. இதை வந்து ரவுண்டாக வந்து சுற்றி அடுத்தடுத்து வந்து வெட்டுற மாதிரியே வந்து இருக்கும். நீங்கள் அதிகமாக வாட்டர் கேன் வச்சுருக்கீங்க, அது போக வந்து பெரிய வாட்டர் கேன் ஏதாவது சின்னது, அதாவது இதுலையே பெரிய வாட்டர் கேனாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய ரவுண்டாக வந்து வெட்டிக்கோங்க. அது போக நடுவில் வந்து சின்ன வாட்டர் கேனாக நான் ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சின்னதாக ரவுண்டு வச்சு சின்னதாக வந்து மார்க் பண்ணி வந்து அதை வந்து சின்னதாக நடுவில் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாமே ஒரே சைஸ் வாட்டர் கேனை தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து ஒரே அளவு வந்து வச்சு வந்து நான் அளவு வச்சு வந்து வெட்டிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு. வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து வாட்டர் கேனை வந்து நடுவில் வந்து வைக்கணும். இந்த மாதிரி வந்து வாட்டர் கேனை உள்நோக்கி வச்சு வந்து வச்சுக்கோங்க. அப்போனா தான் அந்த சைடு வந்து க்ளூ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகி நின்றுக்கிறோம். சரி, ஓகே, இதை வந்து எல்லாத்தையும் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வாட்டர் கேனாக வந்து வச்சு அளவு வந்து வச்சுக்கோங்க. சில நேரம் வந்து சில வாட்டர் கேன் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து சில வாட்டர் கேன் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, சிலது வந்து அங்கிட்டு இங்கிட்டுன்னு வந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க் பண்ணி வந்து வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அதுக்கடுத்து க்ளூ அப்ளை பண்ணாலே போதுமானது. க்ளூ வந்து வெளிநோக்கி வந்து அப்ளை பண்ணுறதோட உள்நோக்கி வந்து வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். ஸோ அதனால் உள்நோக்கி இருக்கிற மாதிரி வந்து பார்த்து வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் வந்து உள்நோக்கி இருக்கிற மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ஒட்டிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் வந்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஃபேனில் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன செய்ய போகிறோம்னா ஃபேனோட மேல் பாட்டை வந்து கலட்டி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேலே உள்ளது தனியாக வந்துடும். அடுத்து அழுக்கு எல்லாத்தையும் தொடச்சிட்டு கூட அதுக்கடுத்து இதை மேலே வந்து வச்சுட்டு கட்டு கம்பியை வச்சு தான் முறிக்கணும். அப்படின்னா தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். 4 சைடும் வந்து வைக்கணும். அதாவது மேல் பாட்டு கீழே சைடு இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கும். அது போக வந்து இதில் முக்கியமானது கெட்டு கம்பியை முறுக்கி விட்டுட்டு கம்பியை வந்து அப்படியே விட்றாதீங்க. வெட்டி விடுங்க. இல்லைன்னா வெளிநோக்கி இருக்கிற மாதிரி கம்பியை வந்து வெளியே எடுத்து விட்ருங்க. ஏன்னா ஃபேன் ரெக்கையில் வந்து சுற்றி வந்து அடிச்சிச்சு அப்படின்னா ஃபேன் ரெக்கை இதாயிரும். ஸோ அதனால் வந்து இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து உள்நோக்கி இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இந்த இதை எல்லாத்தையும் வந்து நம்ம கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டோம். அவ்வளோதான், இதை அடுத்து ஃபேனில் வந்து ஃபிட் பண்ணணும். ஃபேனில் ஃபிட் பண்ணுறது பழையபடி நம்ம எடுத்துருந்தோம்ல அதே மாதிரி வச்சு அந்த ஃபேனில் வந்து ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணதுக்கடுத்து நம்ம வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏர் கூலரை வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசி வந்து சொல்கிறேன். இப்போ வந்து கூலிங்கான ஏர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். இதை வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஜன்னல் ஓரங்கள்லாம் ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து
கிடைக்க தான் செய்யும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்விட்ச் வந்து போட்டுட்டு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து 1ல் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபேன் வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இங்கிட்ட சைடு வந்து கொஞ்சம் ஏர் வந்து வரதா செய்யும். இருந்தாலும் வந்து இதில் வந்து ஃபோர்ஸாக நம்மளுக்கு வந்து ஏர் கிடைக்க தான் செய்யும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து காற்றிங்கிட்டு வரும். ஸோ அதனால் வந்து இந்த தொலை வழியாக வந்து வரது வந்து பார்த்திங்கன்னா கூலிங்கான ஏராக வரும். இப்போ வந்து நான் வந்து இதை ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கிறேன். எப்பா அந்த ஏர் வந்து இங்கே மட்டும் நல்ல கூலிங் வந்து எனக்கு நல்லா தெரியுதுங்க. இந்த சைடு ஏரோட இங்கே உள்ள ஏர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கூலிங் எஃபெக்ட் வந்து எனக்கு தெரியுது. இதுக்கு உரிய காரணம் வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வாயில் வந்து காற்றை வந்து ஊதுறோன்னு வைங்களேன். இப்படி ஊதுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹாட்டான ஏராக வரும். அப்படி வந்து சின்னதாக வச்சு ஊதும் போல் வந்து பார்த்திங்கன்னா கூலிங்கான ஏராக வரும். நீங்கள் வந்து வாட்டருங்களை பெரிய இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட் பண்ணி வந்து ஊதி பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சின்னதுலேருந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக வரும். பெருசில் வந்து இங்கிட்டிருந்து அங்கிட்டு ஊதுறீங்க அப்படின்னா ஹாட்டான ஏராக வந்து வரும். இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதிக ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம ஃப்ரிட்ஜில்னா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏரை வந்து பார்த்திங்கன்னா அதிக அழுத்தத்தை வந்து வச்சு அதுக்கடுத்து வந்து அதை வச்சு தான் கூலிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன தத்துவம்னா நம்மளுக்கு அதிக அழுத்தத்துலேருந்து குறைவான, அதாவது ரொம்ப ஃபோர்ஸாக வந்து நம்மளுக்கு ஏர் வந்து ஒரு சின்ன ஓட்ட வழியாக வந்து வரப்போ வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக தான் வரும். ஸோ இதுதான் வந்து இதோட இது. ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஏர் கூலரே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு நல்லா கூலிங்கான ஏர் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை நம்ம ஜன்னல் ஓரங்கள்லாம் வைக்கிறோம் அப்படின்னா வெளியே இருந்து ஏரை வந்து பார்த்திங்கன்னா இழுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து தரும். அப்போ போல் வந்து வெளியே வந்து கொஞ்சம் கூலிங்கான ஏராக தான் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ உள்ளக்கு வர போல் இன்னும் கொஞ்சம் கூலிங் ஆகி நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா வந்து ஏர் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூலர் மாதிரியே வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதாவது நம்ம ஜன்னல் ஓரங்கள் இந்த மாதிரி ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து கிடைக்க தான் செய்யும். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ 3ல் வச்சோம் அப்படின்னா இந்த கரெக்டாக அந்த ஹோல்லேருந்து வருது பார்த்தீங்களா, அது வந்து செம்ம கூலிங்காக இருக்குங்க. நல்லா அதாவது இங்கிட்டு வர அதை கம்பேர் பண்ணும்போது இங்கிட்டு வர ஏர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து நல்லா தெரியுது. எல்லாத்துலேயும் வந்து பயங்கர ஃபோர்ஸாக வந்து ஏர் வந்து வருதுங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதுலேருந்து வரது போக இங்கிட்டு வந்து ஏர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கிட்டு வரதான் செய்யும். நம்ம அதை கவர் பண்ணலை. கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் வந்து சூப்பராக வந்து எனக்கு தெரியுது. ஸோ அதான் இங்கிட்ட வந்து அதிக ப்ரெஷராக இருக்குது பார்த்தீங்களா. ப்ரெஷராக இருந்துட்டு இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓட்ட வழியாக வந்து பார்த்திங்கன்னா காற்றை வந்து ஃபோர்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ அப்போ மேலே வந்து கூலிங்காக நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன சயின்ஸ் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஏர் கூலர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்டாக வந்து பண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு தத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அதுக்கடுத்து ஏர் கூலர் நீங்கள் ரெடி பண்ணாலும் வீடுகளில் ரெடி பண்ணி ஜன்னல் ஓரங்களை கண்டிப்பாக வச்சு பாருங்கள். ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏர் கூலர் வந்து இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் நம்மளோட அதாவது ரொம்ப வெக்கையாக உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போக தான் செய்யும். ஸோ அதனால் வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.